ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் நம்மளோட வீடியோஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வரீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம பராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். அண்ட் நம்ம வீடியோஸோட எண்டில் நம்ம கொடுக்குற எல்லா ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டில் எழுதி பாருங்கள். பிகாஸ் ரைட்டிங் இஸ் த ஒன்லி வே டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். எழுதுறது மட்டும்தான் உங்களுக்கு பிரெயின்ல எல்லாம் போய் அப்படியே ஸ்டோர் ஆகுறதுக்கான ஒரு வழி. ஸோ இந்த எழுதுறதின் வழியை விட்டுறாதீங்க, எழுதுங்க. எழுத எழுத மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ரைட்டிங் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல்ரைட், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ப்ரொனவுன்ஸில் மிச்சம் இருக்கிற பகுதிகளை பார்த்துட்டு இந்த ப்ரொனவுன்ஸை இன்னையோட முடிக்கிறோம். நாளையிலேருந்து நம்ம கிராமர் பார்ட் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங் வித் சம் ஒன். சம் ஒன் அப்படின்னா என்ன? சம் ஒன்னா யாரோ ஒருத்தவங்கப்பா. அதாவது யாரு, எவரு, அவங்க பேரு, அது மேலா ஃபீமேலா இது எதுவுமே நமக்கு தெரியாம யாரோ ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பலா இருக்கிற ஒரு இடத்துல நீங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் இங்கிலீஷ்ல சம் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஒன் லெஃப்ட் யுவர் பேக் ஹியர். யாரோ ஒருத்தவங்க உன் பேக்கை இங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் சம் ஒன். ஸோ அந்த சம் ஒன் அப்படின்ற வார்த்தை நீங்க எங்க யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட நபர் இவங்க தான் அப்படின்னு தெரியாம இருக்கிற பட்சத்துல அங்க சம் ஒன் அப்படின்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். யாரோ ஒருத்தர். சரிங்களா? சம் ஒன் அப்படின்ற வார்த்தை ஃபார்மலான சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. ஃபார்மல் இன்ஃபார்மல்னா என்னன்னா, ஃபார்மல்னா ஒரு அஃபீஷியல்ஸா இருக்கிற இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மிஸ், சார், இல்ல உங்களோட மேனேஜர், சிஇஓ இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை தான் சம் ஒன். சம் ஒன் டன் திஸ் சார், ஐ டோன்ட் நோ. இதை யாரோ செஞ்சாங்க, ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஃபார்மலா யூஸ் பண்ணும் போது வர வார்த்தை சம் ஒன். சம்படி அப்படின்றது இன்ஃபார்மலா உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க பேரண்ட்ஸோட, அதாவது எங்க நீங்க ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்ணுவீங்களோ அங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை சம்படி. ஃபார் எக்ஸாம்பிள், சம்படி ஏட் மை சாண்ட்விச். எவனோ ஒருத்தன் தாண்டா என் சாண்ட்விச்சை சாப்பிட்டான். எவன்டா அது? யாரா அது? ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணும் போது சொல்ற வார்த்தை சம்படி. அதுவே அஃபீஷியல்ஸா யாரோ ஒருத்தர், இந்த ஒருத்தர் அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம பேசும்போது யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை சம் ஒன். ஓகேவா? சம் ஒன், சம்படி ரெண்டுமே ஒண்ணுதான். பட் யூஸ் பண்ற சிச்சுவேஷனை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அது மாறும். ஓகே. அடுத்தது எனி ஒன், எனிபடி. யாரோ ஒருத்தர், எனி ஒன் யாரோ ஒருத்தர். அன்ஸ்பெசிஃபைடா, அதாவது யாருன்னே நமக்கு தெரியாத பட்சத்துல யாரோ ஒருத்தர், எவனோ ஒருத்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போதான் எனி ஒன் கேன் மேக் அ மிஸ்டேக். யாரு வேணாலும் மிஸ்டேக் பண்ணலாம். யாரு வேணாலும். சம் ஒன்ன்றது யாரோ, எனி ஒன்ன்றது யாரு வேணாலும். எனி ஒன் கேன் ஜாயின் த கேம். யார் வேணாலும் கேம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது. எனிபடின்றது ஃப்ரெண்ட்லியா, யாரு வேணாலும். அதே தான் இங்கேயுமே. பட் எனிபடின்றது ஃப்ரெண்ட்லியான சிச்சுவேஷன்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. எனி ஒன்ன்றது ஃபார்மலா இருக்கும், எனிபடின்றது இன்ஃபார்மலா இருக்கும். பட் ரெண்டுத்தோட அர்த்தமும் ஒண்ணுதான். யூஸ் பண்ற சிச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், எனிபடி கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். யாரு வேணாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். எனிபடி கேன் ஜாயின், எனிபடி கேன் டூ திஸ். யாரு வேணாலும், எவன் வேணாலும் இதை செய்யலாம். ஓகேவா? ஸோ எனி ஒன், எனிபடி சேம் மீனிங், பட் சூழ்நிலையை பொறுத்து மாறும். எனி ஒன்ன்றது ஃபார்மலா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம சொல்றது. எனிபடின்றது இன்ஃபார்மலா ஃப்ரெண்ட்லியான இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. அடுத்தது எனிதிங், சம்திங். எனிதிங், எனிதிங், எனிதிங் இட் பாசிபிள். எது வேணாலும். யூ கேன் டேக் எனிதிங் யூ லைக். உனக்கு என்ன பிடிக்குதோ எதை வேணாலும் நீ எடுத்துக்கோ. எதை வேணாலும். அன்ஸ்பெசிஃபைடா இதுதான் எனக்கு வேணும்னு சொல்றதை விட்டுட்டு எனிதிங், எது வேணாலும். ஓகேவா? அடுத்தது சம்திங். சம்திங்னா ஐ saw something in the sky. சம்திங்னா ரெஃபர்ஸ் டு an unspecified. சம்திங்னா இப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம நான் எதையோ ஒன்னத்தை பார்த்தேன், ஆனா எதுன்னு தான் எனக்கு தெரியல. எதையோ ஒன்னத்த. சோ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லாம ஒரு மாதிரி மழுங்கி எந்த விஷயத்துல சொல்ல வரோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம, ஆனா நான் எதையோ பார்த்தேன்ப்பா இப்படி சொல்றது. டவுட்ஃபுல்லா ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போதுதான் சம்திங், சம்திங் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஐ saw something in the sky. நான் வானத்துல எதையோ பார்த்தேன், ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. அது பேர்டா இருக்கலாம், சன்னா இருக்கலாம், மூனா இருக்கலாம், ஸ்டார்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. சோ எனிதிங் அப்படின்றது எது வேணாலும். சம்திங்ன்றது ஏதோ ஒண்ணுப்பா, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி சொல்றது. நத்திங் அப்படின்றது என்னது? எதுவுமே இல்ல.
எதுவுமே இல்ல. தேர் இஸ் நத்திங் லெஃப்ட் இன் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்லடா, எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டீங்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நத்திங். ரெஃபர்ஸ் டு நோ திங். எதுவுமே இல்ல. நத்திங் இஸ் தேர். எதுவுமே அங்க இல்ல அப்படின்னு சொல்றது. இப்போ எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன? எவ்ரி ஒன், எல்லாருமே. எல்லாருமே ரெஃபர்ஸ் டு ஆல், எல்லாரும். எவ்ரி ஒன் என்ஜாய்ட் த கன்சென்ட். எவ்ரி ஒன் என்ஜாய்ட் த கான்செர்ட், சாரி, எவ்ரி ஒன் என்ஜாய்ட் த கான்செர்ட். எல்லாருமே எல்லாருமே அந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும், எவ்ரி ஒன் கேன் ஜாயின் திஸ். யாரு வேணாலும், எல்லாரும் வாங்கப்பா. எவ்ரி ஒன். ஐ வெல்கம் எவ்ரி ஒன்னா, வந்த எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எல்லாரையும், எல்லாரையும். சரிங்களா? அடுத்தது எவ்ரி திங். எவ்ரி திங் அப்படின்னா என்ன? எவ்ரி ஒன்ன்றது வந்த எல்லா பர்சன்ஸையும், எல்லா மக்களையும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி திங்ன்றது எல்லா விஷயத்தையும், திங்ஸ பத்தி சொல்றது எவ்ரி திங் அப்படின்னு வரும். எவ்ரி ஒன்ன்றது எல்லா மக்களையும், ஸோ மக்களை பத்தி நீங்க சொல்லும் போது எவ்ரி ஒன் அப்படின்னு வரும். எவ்ரி திங் அப்படின்றது வந்த எல்லா விஷயத்தையும், வி பேக்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதுதான் எவ்ரி திங். ஸோ ஐ ஹோப் இந்த சம் ஒன், சம்படி, எனி ஒன், எனிபடி, எனிதிங், சம்திங், நத்திங், எவ்ரி ஒன், எவ்ரி திங், இந்த 9 வார்த்தைகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீட்டில் இருக்கும்போது இதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணதை ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்ல எடுத்து எழுதி பாருங்க. பிகாஸ் எழுதுறது மட்டும்தான் நல்லா உங்களுக்கு பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு 4 வார்த்தை. அது என்னன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல வரும். நீங்க இப்போதைக்கு சொல்ற வார்த்தைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவனிங்க. இந்த நேம்ஸ்லாம் எதுவுமே வேணாம். ரிஃப்ளெக்சிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இந்த மாதிரி எதுவுமே வேணாம். ஜஸ்ட் இது எல்லாமே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண உதவுற வார்த்தைகள். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே. ஸோ இப்போ திஸ், தீஸ், தட், தோஸ் இப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? என்ன வித்தியாசங்கள்? திஸ் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு அ பர்சன் தட் இஸ் நியர் யூ. உங்க கிட்ட, உங்க சமீபத்துல, நியர் யூனா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க குறிப்பிட்டு காமிச்சு, இது இருக்குதுல்ல, திஸ் இஸ் மை நோட் புக். அதாவது அந்த நோட் புக் வந்து உங்க பக்கத்திலே இருக்கு. சோ அப்ப அத சொல்றப்போ திஸ் இஸ் மை நோட் புக் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ இதுதான் உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க கை காமிச்சு இது என்னோடது அப்படின்னு சொல்லும் போது திஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். தட் அப்படின்ற வார்த்தை ரெஃபர்ஸ் டு அ பர்சன் தட் இஸ் ஃபார் ஃப்ரம் யூ. ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயமா இருக்கலாம். உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்துச்சுன்னா, அப்போ நீங்க தட் அப்படின்ற வார்த்தைய சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், தட் இஸ் மை ஸ்கூல். அங்க இருக்குதுல்ல, அதுதான் என்னோட ஸ்கூல். தட் இஸ் தட் யுவர் பேக்? அங்க இருக்கிறது தான் உன்னோட பேக்கா? அப்போ பேக் உங்களோட நியர்பைல இல்ல. உங்கள விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கு. சோ அப்போ நம்ம தட் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? திஸ்ன்ற வார்த்தை உங்க கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு, உங்க கிட்ட இருக்கிற மக்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை. தட்டுன்றது உங்கள விட்டு தூரமா ஒரு, எப்படி சொல்றது? ஒரு ரோடோ, இல்ல தூரமா இருக்க வேண்டிய நபர்கள, இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ட, இருக்கிற அந்த விஷயத்த சொல்லும்போது தட் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணணும். தட் இஸ் மை பேக். ஐ திங்க் ஐ லெஃப்ட் தேர். அத நான் அங்க தான் வச்சேன். அதுதான் என்னோட பேக். தட் இஸ். ஓகேவா? அடுத்தது தீஸ். தீஸ் அப்படின்னா என்னது? ப்ளூரல்ல உங்க கிட்ட இருக்கிற விஷயத்த குறிப்பிட்டு நீங்க சொல்லும்போது தீஸ் அப்படின்னு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது திஸ். திஸ்ன்றது சிங்குலரா நீங்க ஒரு விஷயம் உங்க பக்கத்துல இருக்கிற விஷயத்த சொல்லும்போது திஸ் வரும். தீஸ்ன்றது ப்ளூரலா இருக்கிற விஷயம் உங்க கிட்ட இருக்குது. அத பார்த்து நீங்க சொல்லும்போது தீஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் மை பென்சில்ஸ். இது எல்லாமே என்னோட பென்சில்ஸ். ஆர் தீஸ் யுவர் புக்ஸ்? இதெல்லாம் என்னோட புக். இதெல்லாம் உன்னோட புக்கா? இதெல்லாம் யாரோட புக்கு? அப்படின்னு உங்க கிட்ட இருக்கிற விஷயம் கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னா, அத குறிப்பிட்டு சொல்லும்போது தீஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது தோஸ். தோஸ். தோஸ்னா என்னது? ரெஃபர்ஸ் டு திங்ஸ் தட் ஆர் ஃபார் ஃப்ரம் யூ ஆர் பீப்பிள் தட் ஆர் ஃபார் ஃப்ரம் யூ. அதாவது உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மக்களையோ, இல்ல தூரமா இருக்கிற விஷயங்களையோ, ஆப்ஜெக்ட்ஸையோ நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது தோஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், தோஸ் ஆர் தே. அவங்க அங்கதான்ப்பா இருக்கிறாங்க. அங்கதான் அப்படின்ற போது அது உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா தானே இருக்கு. சோ தூரமான விஷயங்களை குறிப்பிட்டு நீங்க சொல்லும் போது தோஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆர் தோஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? அவங்கதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? அப்பனா ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்தோ நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வரப்பவே நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கை காமிச்சு சொல்றீங்க. சோ இதுதான். சரியா? இப்ப திஸ், தீஸ் அப்படின்ற 2 வார்த்தை சிங்குலரா இருக்கும்போது திஸ் வரும்.
ப்ளூரலா இருக்கும் போது தீஸ் வரும். 2 வார்த்தையுமே உங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள சொல்லும் போது யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள். தட்டு, தோஸ் இப்படின்ற 2 வார்த்தை உங்கள விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற விஷயத்த அது சிங்குலரா இருந்துச்சுன்னா தட் வரும். ப்ளூரலா இருந்துச்சுன்னா தோஸ் வரும். தட் இஸ் மை ஸ்கூல் அப்படின்னா அங்க இருக்கிற அதான் உன்னோட ஸ்கூலா, அதுதான் என்னோட ஸ்கூல்பா, தட் இஸ் மை ஸ்கூல், அதுதான் என்னோட ஸ்கூல் அப்படின்றது. தோஸ்னா தோஸ் ஆர் தே, அவங்கதான் அவங்கதான்ப்பா நான் சொன்னவங்க, தோஸ் தோஸ் சரியா. சோ அந்த திஸ், தட், தீஸ், தோஸ் இது நாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இது எல்லாமே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணவே முடியாது. சோ இதை எதுக்காக எந்த நேரத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், சுலபமா வந்துரும். சோ அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது. சோ மேக் யூஸ் ஆஃப் இட். சோ இன்னையோட வகுப்பு இதோட முடிஞ்சது. நம்ம பார்த்தது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் தான். சோ அதை ரெஃப்யூஸ் பண்ணி தள்ளாதீங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் until then stay tuned. Bye.